நீங்கள் பார்க்கும் ரயில் நிலையம் இந்தியாவின் 2வது பழமையான ரயில் பாதையில் இருக்கிறது. சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது வேலூர். தமிழகத்தின் தொன்மையான வரலாற்றில் வேலூருக்கு ஒரு சிறப்பான இடம் இருந்து வந்திருக்கிறது. புதிய கற்காலம், பெருங்காலம் முதல் இன்றைய தேதி வரை இடையறாத சரித்திர சான்றுகளுடன் தொடர்ச்சியான வரலாற்றை கொண்டிருக்கிறது வேலூர். எல்லா பயணங்களைப் போலவே இந்த சரித்திர செழுமை வாய்ந்த வேலூர் பயணமும் மிக எளிமையாகத்தான் துவங்கியது. காட்பாடி சந்திப்பிலிருந்து புலவர் போற்றிய வேலூர் என்கிறார் அருணகிரிநாதர். அப்பய தீட்சிதர் முதல் அண்மை காலத்தில் வாழ்ந்த கிருபானந்த வாரியார் வரை பல புலவர்கள் வாழ்ந்த பூமி இது. தொண்டை வளநாடு சான்றோர் உடைத்து என்று சும்மாவா சொல்லியிருப்பார்கள்? பழந்தமிழ் நாகரிகத்தின் தொட்டில்களில் ஒன்றான பாலாற்றங்கரையில் இவ்வூர் இருக்கிறது. பாலாற்றின் சமஸ்கிருத பெயர் கஷீர நதி. கஷீர என்றால் பால் என்று பொருள். தமிழகத்தின் பெரும்பாலான ஆறுகளின் தலையெழுத்துதான் பாலாற்றுக்கும். பருவமழையும் பக்கத்து மாநில அரசும் கருணை காட்டினால் மட்டுமே தண்ணீர் வரும். மற்ற நாட்களில் காணல் நீர்தான் கரைபுரண்டு ஓடும். கர்நாடகத்தில் நந்திமலையில் உற்பத்தியாகி சென்னை வரை வழிகளில் இருக்கும் ஊர்களுக்கெல்லாம் நீர் வழங்குகிறது. பசு மடியில் பால் இருப்பது எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அதே போல இந்த ஆற்றிலுள்ள ஊற்றுகளெல்லாம் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. அதனால்தான் இதை பாலாறு என்று கூறுகிறார்கள். வேலூரின் நீரில்லாத ஆறு, அரசன் இல்லாத கோட்டை, ஆண்டவன் இல்லாத கோயில், அதிகாரம் இல்லாத போலீஸ், மரம் இல்லாத மலை என்கிற வினோதமான புதிர்களில் ஒன்று இது. நாம இப்போ வேலூர்ல இருக்கோம். வேலூர் தான் வேலூர் மாவட்டத்துடைய தலைநகரமா இருக்கு. இந்த பகுதியில ஆரம்ப காலத்துல வேல மரங்கள் நிறைஞ்சிருந்ததுனால இத வேலம்பாடின்னு அழைச்சிருக்காங்க. இந்த வேலம்பாடிங்கிற பகுதி இந்த நகரத்தோட உட்பகுதியில இன்னமும் இருக்குது. இந்த நகரத்தை சுத்தி நிறைஞ்ச மலைகள் இருக்கிறதுனால இது குறிஞ்சி நிலம்னு கருதப்பட்டது. குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக இருப்பவர் முருகன். முருகன் கையில் இருப்பது வேல். அதனால இது வேல் ஊராக இருந்தது, வேலூராக மாறியதுன்னு சொல்றாங்க. இந்த ஊருக்கு ராயவேலூர்னு மற்றொரு பேரும் இருக்கு. காரணம் எதுவானாலும் நம்மை வாசனையாக வரவேற்கிறது வேலூர். ஆயிரத்தி 1806 ஆண்டு ஜூலை 10 வேலூரில் முதல் சிப்பாய் கழகம் நடைபெற்றது. இதற்கு முக்கிய காரணம் இந்திய வீரர்கள் காதணி அணியக்கூடாது, மத சின்னங்களை நெற்றியில் பூசிக்கொள்ளக்கூடாது, தாடி வளர்க்கக்கூடாது போன்ற கடுமையான சட்டத்திட்டங்களை ஆங்கில அரசாங்கம் அறிவித்தது. இதை எதிர்த்து இந்திய வீரர்கள் குரல் கொடுத்தனர், கோட்டையை தாக்கினார்கள். ஆனால் ஆங்கில அரசாங்கமோ கடுமையான அடக்குமுறைகளை கொண்டு புரட்சியை ஒடுக்கியது. இப்புரட்சியில் 800க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர். 1806 தொடங்கிய இந்த சிப்பாய் கழகம் 1857 தொடங்கிய முதல் இந்திய சுதந்திர விடுதலை போருக்கு ஒரு வித்தாய் தமிழகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. வரலாற்று புகழ்மிக்க இந்த வேலூர் கோட்டையை இப்ப பார்க்க போறோம். வாங்க போலாம். வேலூர் வரலாற்று காலம் தொட்டே தமிழகத்தின் வடக்கு எல்லையாக விளங்கி வருகிறது. வேங்கடத்திலிருந்து வந்த அரசர்களும் கர்நாடகத்திலிருந்து வந்த அரசர்களும் தமிழக அரசர்களோடு போர் புரிய போர்க்களமாகவே இந்த வேலூர் அமைந்திருந்தது. கிபி 16ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி முடியும் வரை இந்த இடம் பல போர்க்களங்களை சந்தித்திருக்கிறது. பல அரசியல் மாற்றங்களையும் கண்டிருக்கிறது. சம்புவராயர்கள், பிறகு சோழர்கள், இவர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு விஜயநகரத்து பேரரசு நீண்ட காலமாக இந்த வேலூரை ஆண்டது. அதற்கு பிறகு மராட்டியர்களை தோற்கடித்துவிட்டு சுல்தான்களுக்கு பிறகு முகலாயர்களை வீழ்த்திவிட்டு ஆங்கில அரசாங்கம் இதை கைப்பற்றிக் கொண்டது. அதன் பிறகு பல போர்களை சந்தித்த இந்த வேலூர் ஆங்கில அரசாங்கத்திடமிருந்து விடுதலை பெற்றது. சரி, வாங்க போலாம்.
வேலூர் கோட்டை. அரசன் இல்லாத கோட்டை என்பது இதுதான். ஆண்டவன் இல்லாத கோயில் என்று அழைக்கப்பட்ட கோயிலும் இதன் உள்ளேதான் இருக்கிறது. இதுதான் ஆண்டவன் இல்லாத கோயிலாக இருந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில். இது வேலூர் கோட்டையை விட காலத்தால் முந்தியது. தெற்கு கோபுர வாயில் வழியாகத்தான் உள்ளே செல்ல வேண்டும். இந்த கோயில்தான் பல காலம் மூலவர் இல்லாமல் வெறுமையான மூலஸ்தானத்துடன் இருந்தது. பிற்காலத்தில் அந்த லிங்கம் அருகிலுள்ள சத்துவாச்சேரி ஊரில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கோயில் மூலவர் எந்த காலத்தில் இங்கு அகற்றப்பட்டார், எப்படி அங்கு போனது என்பது பற்றி ஆதாரபூர்வமான தகவல்கள் இல்லை. 1981 மார்ச் மாதம் 16 திங்கட்கிழமை தன் காளை மாட்டு வாகனத்தை விட்டுவிட்டு ஒரு மாறுதலுக்காக லாரியில் வந்து இறங்கினார் ஜலகண்டேஸ்வரர். அதன் பிறகு ஆண்டவன் இல்லாத கோயில் என்ற அவப்பெயர் நீங்கியது. இந்த குளம் முதல் நிலை கோபுரத்தை கடந்து வந்தவுடன் கல்யாண மண்டபத்திற்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. இந்த குளம் ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயர்கள் தங்கள் வெடிமருந்துகளை வைக்கக்கூடிய கிடங்காக பயன்படுத்தி பிறகு மூடப்பட்டது. இந்திய அகழாய்வு துறையினரால் அகழாய்வு செய்யப்படும் போது இந்த குளம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆயுதங்களை சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த இடம் இப்பொழுதோ வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது. சிற்ப களஞ்சியமான இந்த மண்டபத்தின் பின்னணியிலும் ஒரு கதை இருக்கிறது. இதன் அழகில் மயங்கிய வெள்ளையர்கள் இதன் கல் மண்டபத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர்த்து எடுத்து போய் தங்கள் மன்னருக்கு பரிசளிக்க விரும்பினார்களாம். ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட மண்டபத்தின் பகுதிகளை மறுபடி பொருத்துவதில் உள்ள சிக்கல்களை நினைத்து அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டனர். இல்லாவிட்டால் இந்த மண்டபம் இன்று பக்கிங்ஹாம் அரண்மனையில் உட்புறத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும். கோஹினூர் வைரத்தைப் போலவும் திப்புவின் இரும்பு புலியைப் போலவும். இந்த மண்டபம் மட்டுமே ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம். ராமாயணத்தை சித்தரிக்கும் சிற்பங்கள் இங்கு நிறைந்து காணப்படுகிறது.
இதோ நீங்கள் பார்க்கும் இந்த தீபம் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. ஜுரத்தை அழிக்கும் ஈசன் என்பதால் ஜுரகண்டேஸ்வரர் என்ற பெயரே நாளடைவில் ஜலகண்டேஸ்வரர் என மருவியது. தஞ்சை பெரிய கோயிலுக்கும் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கும் சில ஒற்றுமைகள் உள்ளன. கோயிலை சுற்றி அகழியும் கோட்டையும் 2 இடங்களிலும் உள்ளது. வேலூர் நகரின் நடுவே உள்ள இந்த கோட்டையை தவிர நகரின் கிழக்கில் உள்ள பாலாஜி மலை மேல் அமைந்துள்ள சஜராவ், குஜராவ், முர்தாஜ் கவுர் என்ற 3 மலைக்கோட்டைகளும் சேர்த்தால் வேலூரில் மொத்தம் 4 கோட்டைகள் உள்ளன. இது தென்னிந்தியாவில் தலைசிறந்த கோட்டை. 136 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோட்டை பல போர்களை கண்டது. பலமுறை இரத்த வெள்ளம் கலந்து செந்நிறம் அடைந்தவை இதன் அகழிகள். தற்போது இதன் உள்ளே காவலர் பயிற்சி பள்ளி உட்பட பல அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இன்று இக்கோட்டை மட்டுமல்ல, உலகத்தின் எந்த கோட்டையிலும் அரசர்கள் இல்லை. பெரும்பாலான கோட்டைகள் அருங்காட்சியகமாகவும் பேய் கதைகளின் பிறப்பிடமாகவும் ஆகிவிட்டன. சில கோட்டைகள் தங்கும் விடுதியாகிவிட்டன. காசிருக்கும் யாரும் ஒரு நாள் ராஜாவாக உப்பருகையில் உலவி பார்க்கலாம். ஆகவே அரசனில்லாத கோட்டை வேலூரில் மட்டுமல்ல, லண்டனிலும் பாரிஸிலும் கூட இருக்கின்றன. இப்போது எல்லா சரித்திர சின்னங்களுக்கும் நேரிட்ட கதிதான் வேலூர் கோட்டையில் நிகழ்ந்திருக்கிறது. இதன் பழம்பெருமையோ, இந்த அகழியில் ஒரு காலத்தில் இருந்த உள்ளூர் முதலைகளுக்கும் கோட்டையின் உள்ளே இருந்த வெள்ளை முதலைகளுக்கும் இரையான நம் முன்னோர்கள் பற்றிய நினைவோ, அந்த தியாகங்களின் மேல் மரியாதையோ இன்றி இதை ஒரு பொழுதுபோக்கு பூங்காவாக உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். கிபி 200 பாணர் கலப்பரர் காலம் துவக்கி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர், 10ஆம் நூற்றாண்டில் பராந்தக சோழன் காலத்தில் தக்கோல போர், 13ஆம் நூற்றாண்டில் மாலிகா போர் படையெடுப்பு, 14ஆம் நூற்றாண்டில் ஹொய்சாளர், 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர்கள், 17ஆம் நூற்றாண்டில் மராட்டியர்கள், 18ஆம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப்புகள், 1751 ராபர்ட் கிளைவ் கைப்பற்றுதல், 1799 திப்புவின் மக்கள் சிறையடைப்பு, 1806 இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் சிப்பாய் கழகம், 1911 வட ஆற்காடு மாவட்ட தலைநகர் ஆனது என்று அடர்த்தியான சம்பவங்கள் நிறைந்தது வேலூர் சரித்திரம். இங்கு 2 அருங்காட்சியகங்கள் இருக்கிறது. ஒன்று தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு சொந்தமானது, மற்றொன்று தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமானது. வேலூர் மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் இருந்து கிடைத்த பல அரிய பொருட்கள், சிலைகள் போன்றவை இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. ஆயிரத்தி 1806 நிகழ்ந்த சிப்பாய் கழகத்தின் போதுதான் ஆங்கில பேரரசை காக்க போராடிய வெள்ளை அதிகாரிகள் 82 பேரை
உள்ளூர் சிப்பாய்கள் கொன்று குவித்தனர். அவர்களுடைய கல்லறைகள் இந்த தேவாலயத்தின் அருகேதான் அமைக்கப்பட்டன. இதுதான் அதிகாரமில்லாத காவல்துறை என்கிற அடுத்த புதிர் புறப்பட்ட இடம். இது எதிர்கால காவலர்களை பயிற்றுவிக்கும் இடம். இந்த காவலர்கள் இன்னும் மாணவர்களே. இவர்கள்தான் அந்த அதிகாரமில்லாத காவலர்கள். இது திப்பு சுல்தான் கட்டிய மசூதி. இலங்கை தமிழ் மன்னன் உட்பட பல அரசர்களை சிறை வைத்த கோட்டையில் இருக்கும் சிறை இதுதான். இது இப்பொழுது அரசு அலுவலகமாக இயங்கிக் கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் இந்த அகழி இன்னும் ஆழமானதாக இருந்திருக்கிறது. எதிரிகள் கோட்டையை முற்றுகையிட வரும் சமயங்களில் தொங்கு பாலத்தை உயர்த்தி கொண்டு கோட்டை வாசிகள் உள்ளேயே தங்கிவிடுவார்கள். அதை மீறி உள்ளே நுழைய ஆசைப்படும் யாராவது இந்த அகழிக்குள் நுழைந்தால் இதில் அப்ப இருந்த முதலைகள் அவர்களை வேட்டையாடிவிடும். அந்த முதலைகளோட வாரிசுகள் யாரும் இப்ப இல்லைங்கிற தைரியத்துல தான் இப்ப நாம சொகுசா படகுல சுத்துறோம். அகழியா இருந்த இந்த இடம் இப்போ ஒரு படகு துறையா மாத்திருக்காங்க. இதுல ஒரு 10 படகு இருக்கு. அந்த படகுக்கெல்லாம் இந்த பகுதியில் இருக்கிற சிறப்பு பெயர்களை சூட்டியிருக்காங்க. அந்த 10 பெயர்கள் என்னன்னா பாலமதி, ஏலகிரி, அமர்தி, விரிஞ்சிபுரம், சோளிங்கர், ரத்னகிரி, ஹைதர் மஹால், திப்பு மஹால், காவலூர். ஆயிரத்தி 1799 ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் நடந்த போரில் மாவீரன் திப்பு சுல்தான் இறந்து போனார். அவரது மனைவி மக்களை ஆங்கில அரசு வேலூர் கோட்டையில்தான் சிறை வைத்தது. அவருடைய முக்கிய அமைச்சர்கள் உறவினர்களையும் சிறை வைத்தது. பின்னர் இவர்கள் எல்லோரும் இறந்த பிறகு இவர்களை அடக்கம் செய்த கல்லறை இதுதான். விக்ரம ராஜசிங்கன் இலங்கையில் கண்டியை ஆண்ட கடைசி தமிழ் மன்னன். இவர் மக்களிடம் பெற்றிருந்த செல்வாக்கு காரணமாக ஆங்கில அரசை விரிவுபடுத்த முடியாத நிலை இருந்தது. ஆகவே இவர் மீது போர் தொடுத்து 16 ஆண்டுகள் கழித்து ஆங்கில அரசாங்கம் 1816 இவரை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்தது. 1835 மரணமடைந்த இவர் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டார். இன்றும் இந்த விக்ரம ராஜசிங்கனின் வாரிசு ஒருவர் வேலூரில் வசிப்பதாகவும் அவர் ஒரு திரையரங்கில் பணியாற்றுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கடை தெருவுக்கு பெயர் லாங் பசார். வேலூர் நகரின் முக்கிய வியாபார பகுதி. நம்மை ஆண்ட வெள்ளையர்களின் துப்பாக்கிக்கு இரையானது போக வெள்ளையர்கள் சாம்ராஜ்ய வெறியில் தங்களுக்குள் மோதிக்கொண்ட போது ஆங்கில அரசின் சார்பாக ஜெர்மனி படைகளோடு சண்டையிட்டு இறந்து போனவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட மணிக்கூண்டுதான் இது. இந்த ஊரிலிருந்து 1914 1919 நடந்த பெரும் போருக்கு சென்ற 277 பேரில் இறந்து போன 14 பேரை பற்றிய தகவல் இதில் பொறிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவின் முதல் இதய மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்ற புகழ்பெற்ற சிஎம்சி மருத்துவமனை இதுதான். நூற்றாண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட ஊரிசு கல்லூரி, திருப்பதி தேவஸ்தானம் நடத்தும் வெங்கடேஸ்வரா மேல்நிலைப்பள்ளி, பாகாயத்தில் ஒரு மனநல மருத்துவமனை என பல்வேறு கல்வி நிறுவனங்களும் வேலூரில் சிறப்புடன் இயங்குகின்றன. மேற்பார்வைக்கு பாலாற்றைப் போல வறண்ட ஊராக காணப்பட்டாலும் உள்ளே வற்றாத ஊற்றுகளுடன் உயிர்த்துடிப்புடன் தான் இருக்கிறது இந்த நகரம். இந்த பயணம் இதோட முடிஞ்சது. அடுத்த பயணம் வேறொரு ஊர்ல சந்திப்போம்.